எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அவங்களுடைய ஒர்க்கில் ஸ்டாண்டர்டாக போகணும் அப்படின்னா சைக்காலஜி வைஸாக அவங்க எவ்வளோத்துக்கு இருக்கணும்? ஸோ மென்டல் வெல்பீயிங்கை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தா தான் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக. ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, முதலாளியாக அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணணும்? அது சைக்காலஜிஸ்ட்டாக என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது எல்லாருமே பீப்புள் கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம். எந்த ஃபீல்டு எடுத்திங்கனாலும் கண்டிப்பாக அதில் ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன், ஒரு ஹியூமன் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக்னு சொல்லுவோம். ஆட்டோக்ராட்டிக் லீடர்ன்றவர் எனக்கு இது தெரியும், நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு போகிறது. டெமோக்ராட்டிக் லீடர் அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுறதுனால என்னென்ன விதமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு. நம்ம ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட் வந்து நல்ல என்வாயன்மெண்ட்டாக இல்லை, என்னோடய எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா we can switch their roles or அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம். அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறத வேணால் கோஆப்ரேட் வித் கோவொர்க்கர்ஸ் அண்ட் கம்பெனி அப்படிங்கிறது இருக்குது. இப்படி இருந்தாலே ஒரு ஒர்க்கர் வந்து நல்ல ஒரு ஒர்க்கராக. எப்பயுமே ஒரு கம்பெனியில் சர்வை ஆகிறதுக்கு ஹார்ட் ஸ்கில்லை விட சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஸ்கில் தான் இப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்ப்ளாயர்ஸ் அதாவது தொழிலாளி முதலாளி இவங்க எல்லாரும் அவங்களுடைய கரியர் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கிறதுக்காக எந்த மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்காக சைக்காலஜிஸ்ட் முகேஷ் கற்பகராஜா வந்திருக்காங்க. ஹாய் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயி முதலாளி தொழிலாளி இவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கில் ஸ்டாண்டர்டாக போகணும் அப்படின்னா சைக்காலஜி வைஸாக அவங்க எவ்வளோத்துக்கு இருக்கணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க நமக்கு ஃபுல் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங் இது ரெண்டுத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் ஓனர்ஸ் அவங்களோட ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்க முடியும். இன்றைக்கி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே வந்து அவங்க அவுட்புட் எதிர்பார்க்கலாங்களே தவிர எம்ப்ளாயீஸோட வெல்பீயிங் எதிர்பார்க்குறது இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டை பாதிக்க தான் போகுது. எப்போது எம்ப்ளாயீஸோட வெல்பீயிங்கை எம்ப்ளாயர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களோட அவுட்புட்டும் பாதிக்காமல் இருக்கும். அவங்களோட எம்ப்ளாயி ரிட்டென்ஷன், இப்போது ஒரு கம்பெனியில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களோட மென்டல் வெல்பீயிங்கும் சேர்ந்து அந்த கம்பெனி அந்த மென்டல் வெல்பீயிங்கை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணால் தான் ரொம்ப நாள் இருப்பாங்க. ஸோ இப்போ எஸ்பெஷலி ஜென்ஜிஸ், இப்போது இந்த ஜென்ரேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து மென்டல் வெல்பீயிங்கை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ், வெக்கேஷன்ஸ் போகிறது, நிறைய நாள் ஆஃப் கேட்குறது, இது எல்லாமே. ஸோ மென்டல் வெல்பீயிங்கை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தா தான் இந்த எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும். பேசிக்காக வந்து இப்போ ஓனர் முதலாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, ஏன்னா அவங்களும் ஒர்க் விஷயமா, அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் ரெடி பண்ணுறது, அங்கங்கே போகிறது, இதெல்லாமே அவங்களுக்கு நிறையா ப்ரெஷர் இருக்கும். எல்லாத்தையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டில் இருக்கும். எப்பயுமே அவங்க எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த பர்பஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்ற விஷயம் இருந்ததுனாலே இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ப்ரெஷர் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரன்னிங் அ கம்பெனி இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்றதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறப்போ எனக்கு இந்த ப்ரெஷர் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஒரு பிக்கஸ்ட் ரிவார்ட் மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே நான் என் பிஸ்னஸ் க்ரோ ஆகுது, நான் என்ன பண்ணணும்னு நினச்சினோ அதை பண்ணிகிட்ருக்கேன், ஐம் டூயிங் வாட் ஐம் சப்போஸ் டு டூ அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குனாலே இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு ஒர்க்கருக்கு அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜ் கிடைக்காததுக்கு காரணம், எண்ட் ஆஃப் த டே தேர் ஒர்க்கிங் ஃபார் கம்பெனி. அவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நான் பண்ணுற ஒர்க் வந்து என்னோட ஓனருக்கு, என்னோட முதலாளிக்கு அது பலனில் போய் முடியுது. நான் பண்ணுற ஒர்க்கு அப்பார்ட் ஃப்ரம் சேலரி எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. வெரஸ் ஃபார் அன் ஓனர், apart from the profit they have a satisfaction that I am doing something. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுனாலே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டுருக்கீங்கனாலே இது எல்லாத்தையும் கோப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜ் கிடைக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இப்போ தான் புதுசாக ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த முதலாளியாக அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணணும் அந்த கம்பெனியை க்ரோ பண்ணுறதுக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது எல்லாருமே பீப்புள் கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம். எந்த ஃபீல்டு எடுத்திங்கனாலும் கண்டிப்பாக அதில் ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன், ஒரு ஹியூமன்
ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஹியூமன் கூட நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ, இல்லை கிளையண்ட்டாக இருப்பாங்க, இல்லை கஸ்டமராக இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஹியூமன் கூட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹியூமன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணாலும் சரி, சர்வீஸ் சேல் பண்ணாலும் சரி, ஹியூமன் சைக்காலஜி பற்றி பேசிக் நாலேஜ், சைக்காலஜி எக்ஸ்பெக்ட் ஆகணும்னு சொல்ல, ஹியூமன் சைக்காலஜி பற்றி பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது கற்றுக்கலாம். நீங்கள் பார்க்க போகிற கிளையன்ட்ஸ் ஆர் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்க போகிற கஸ்டமர்ஸ் இல்லை பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாரை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா பேசிக் ஹியூமன் சைக்காலஜி கற்றுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிஸ்னஸ் கற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கூடவே ஹியூமன் சைக்காலஜியும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் பிஸ்னஸ் எது ஸ்டார்ட் பண்ணாலுமே அதில் இன்னும் ஈஸியராக க்ரோ ஆக முடியும். கம்பேர்ட் வித் இப்போ ஒருத்தருக்கு சைக்காலஜி பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, பீப்புளை பற்றி எந்த ஐடியாவும் இல்லைன்றவங்கள விட எனக்கு ஹியூமன் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும், எனக்கு பீப்புளை பற்றின கரெக்டான ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா தே கேன் க்ரோ ஃபாஸ்டர் தேன் கம்பேர்ட் டு திஸ் கம்பெனி. ஒரு ஓனர் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட எப்படி பேசணும், ரூடாக பேசாமல், இல்லை அவங்க பேச லாங்குவேஜஸ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இதில் பேசினா அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் வந்து சேலரிக்காக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இல்லாமல் தே ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ், தே டிமாண்ட் ரெஸ்பெக்ட். ஒரு கம்பெனியில் எனக்கு அதிக சேலரி கொடுத்துட்டு என்னை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா நான் வேறு ஒரு கம்பெனியில் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு ஆவரேஜ் லெவல் சேலரி கொடுத்தா எனக்கு அதில் அந்த கம்பெனி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்குது, ஆவரேஜான சேலரியும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன்ஸுக்கு அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுத்து லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குது. ஆட்டோக்ராட்டிக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆட்டோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக்னு சொல்லுவோம். ஆட்டோக்ராட்டிக் லீடர்ன்றவர் எனக்கு இது தெரியும், நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு போகிறவர். டெமோக்ராட்டிக் லீடர் அப்படின்றவர் எனக்கு இது தெரியும், உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும், உங்கள் ஒப்பீனியன் பற்றி இதை சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம், அந்த டெசிஷனுக்கு நான் லீடராக இருக்கேன் அப்படின்னு போகிறவங்க தான் டெமோக்ராட்டிக் லீடர். ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு டெமோக்ராட்டிக் லீடராக இருந்தாலே அந்த கம்பெனியும் சரி ஆர்கனைசேஷனும் சரி இன்னும் ஈஸியராக அந்த பீப்புள் கூட மிங்கிள் ஆகிறது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போகும். அந்த உங்களோட லீடர்ஷிப் ஸ்டைல் தான் அந்த கம்பெனியை எப்படி க்ரோ ஆகுதா, பீப்புள் அங்கே ரொம்ப நாளுக்கு ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு முடிவு பண்ணுறது எல்லாமே அந்த லீடர்ஷிப் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ எம்ப்ளாயீஸ் கூட அந்த கொஞ்சம் அந்த எம்பத்தட்டிக் லிசனிங் இருக்கணும். எம்பத்தட்டிக் லிசனிங்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டுமே யோசிக்காமல் அவங்க வேலை செய்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசித்து அவங்கள கேட்டு அவங்களுக்கு ஏற்ற டெசிஷன்ஸு நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதோ இல்லை மேக் பண்ணுறதோ, இல்லை அந்த டெசிஷன் கம்பெனியால் எடுக்க முடியாது அப்படின்னா எதனால் எடுக்க முடியாதுன்றது கரெக்டான வேலை கம்யூனிகேட் பண்ணாலே அந்த எம்ப்ளாயர் டிரான்சிஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே சார். ஆனால் இப்போ வந்து ஒரு தொழிலாளி வந்து இன்கேஸ் அவங்க வந்து அதேமாதிரி ஒரு கம்பெனியில் இருக்காங்க. இப்போ முதலாளி வந்து நம்ம தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், அப்போ அவங்க எனக்கு கீழே நான் என்னனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும்? ஏன்னா அந்த ஒரு ப்ரெஷர் நமக்கு அந்த மைண்ட் செட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுறதுனால என்னென்ன விதமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட் வந்து நல்ல என்வாயன்மெண்ட்டாக இல்லை கூட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் கரெக்டான சப்போர்ட் இல்லை, ஆர்கனைசேஷனோட அந்த மேலே போகிற ஹைரார்கி கிட்டேருந்தோ இல்லை ஓனர் கிட்டேருந்தோ ப்ராப்பர் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நமக்கு ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் வரதான் போகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா we can communicate. பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நான் போய் மேலே கம்யூனிகேட் பண்ணலாம். இது மாதிரிலாம் இருந்தால் எனக்கு ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கில் அவங்களோட அவுட்புட்டை தான் அஃபெக்ட் பண்ண போகுது. இப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 100% பொட்டன்ஷியல் இருந்தாலுமே அந்த ஃபுல் கெப்பாசிட்டி அந்த ஒர்க் பண்ண ஃபுல் கெப்பாசிட்டியில் அவரால் ஒர்க் பண்ண முடியாது. அந்த ஃபுல் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ண முடியலன்னா எதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் நடக்குதோ அந்த விஷயமே இங்கே நடக்காமல் போகும். ஸோ இதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது மூலிமா அவர் பண்ணுறாங்க, அதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. இப்போ கன்சிடர் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்ப்ளாயி வந்து வேற ஒரு ஜாப் பார்த்துட்டு தான் போவாங்க. அண்ட் அதுவும் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களோட மென்டல் வெல்பீயிங் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் தான் அவங்களுக்கு முக்கியம் கம்பேர்ட் வித் த சேலரி. ஒரு ஓனர் அவங்களோட பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க எப்படி என்கரேஜ் பண்ணலாம்? வேர்டிங்ஸ்லாம் எப்படி சொல்லலாம், வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஆறு அவங்களுக்கு வேறு எதுவும் சலுகைகள் கொடுக்கலாமா, அது மாதிரி கொடுத்து எப்படி அவங்கள என்கரேஜிங்காக வச்சுக்கலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸில் பண்ணுறது தான். இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க, சேலரி ஹைக் கொடுப்பாங்க, எல்லாமே ஓகே. அதை விட இன்னும் ஹைலி எஃபெக்டிவான ஒரு மெத்தட் என்னென்னா அவங்களுக்கு எப்பயுமே அவங்க போடுற எஃபர்ட்லேருந்து வர ரிசல்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்களோட எஃபர்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் நிறைய எஃபர்ட் போடுவாங்க, ஆனால் அதுக்கேற்ற ரிசல்ட் வராது. ரிசல்ட் வரல அப்படின்றதுக்காக அவங்க போட்ட எஃபர்ட்டை கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்ணாமல் விட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த எஃபர்ட் போடணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. எப்பயுமே ஒரு வேலை செய்கிற யாருக்குமே சரி
அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு நம்ம கரெக்டான ரெகக்னிஷன் கொடுத்தாலே ரிசல்ட் வரலைனாலும் அவங்க அடுத்த வாட்டி அதே அளவு எஃபர்ட்டோ இல்லை அதை விட அதிக எஃபர்ட்டோ போடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியுது நான் போடுற எஃபர்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வேலிடேட் ஆகுது, நான் போடுற எஃபர்ட்டுக்கான ரெகக்னிஷன் எனக்கு கிடைக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது கண்டிப்பாக அடுத்த வாட்டியும் அந்த எஃபோர்ட் போட ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த எஃபோர்ட் போட்டு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாலுமே போட்ட எஃபர்ட்டுக்கு எப்போல்லாம் நம்ம வந்து என்கரேஜ்மெண்ட்டோ இல்லை இன்சென்டிவோ தரோமோ அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் கம்பேர்ட் வித் ரிசல்ட்டுக்கு நம்ம இன்சென்டிவ்ஸோ ரிசல்ட்டுக்கு என்கரேஜ்மெண்ட் தரதை விட. இப்போ வந்து ஒரு தொழிலாளின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரெகுலராக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரெகுலராக அந்த ஆஃபீஸ் போகிறாங்க, ரெகுலராக ஒரு ஒர்க் கன்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்கேஸ் ஆஃப் பாயிண்டில் அவங்களுக்கு அந்த ஒர்க் வந்து போர் அடிச்சிச்சு அப்படிங்கும் போது அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போரிங் அப்படின்றது எப்போ வரும்னா நமக்கு எவ்ரிடே அந்த எதுவுமே புது புது ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா தான் அந்த போரிங்கிறதே வரும். பிகாஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுல தான் அந்த ஒரு எந்தூசியாசமோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை புது புது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுல தான் அந்த அட்வென்ச்சர் எல்லாமே கிடைக்கிறது. என்றைக்கு நம்ம ஜாபில் எந்த வித ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுறதுக்கான நீட் நமக்கு இல்லையோ அப்போ தான் அந்த போரிங் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ நமக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா we can டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஆஃபீஸ்லேயே எனக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு அந்த நீட் இருக்குது அப்படின்னா போரிங்காக இருக்கிற ஒர்க் எனக்கு பிடிக்கல, எனக்கு இன்னும் அந்த ஒர்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நானாக எடுத்துக்கலாம். இல்லை நான் மேனேஜ்மெண்ட்கிட்ட கேட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி தர முடியுமான்னு கேட்டு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக அந்த போரிங் ஜாபை இன்ட்ரெஸ்டிங் ஜாபாக மாற்றும். இப்போ நீங்களுமே ஒரு ஆஸ் அ ஓனராக யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா என்னோட எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா we can switch their roles ஆர் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம். அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறத வேணால் குறைச்சிட்டு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா அவங்களுக்கு அந்த ஜாபில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், இன்னும் எந்தூசியாசம், அந்த அட்வென்ச்சரஸாக போகிறது இது எல்லாமே இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து ஒரு ஒர்க்கராக அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜாபில் ரொம்ப ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணணும்? அந்த ஜாபே விட்டு போயிடலாமா? ஒர்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு 2 சினாரியோ சொல்லலாம். உங்களுக்கு வந்து உங்கள் மென்டல் வெல்பீயிங் தான் முக்கியம், என்னால் இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வேறு ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம், எனக்கு பிடிச்ச ஜாப் தான், இப்போ இருக்கிற இந்த என்வாயர்மெண்ட் தான் எனக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா ப்ரெஷரை அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம். இப்போ தர ப்ரெஷரை அவங்க குறைக்க மாட்டாங்கன்றதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, கிளியராக கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரெஷரை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, அந்த ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். எதுவுமே என்னால் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஜாப்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் அந்த ஜாப் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா அந்த ப்ரெஷரை எப்படி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே சார், இப்போ வந்து இந்த ஒரு குவாட்ஸனில் கோஆப்ரேட் வித் கோஒர்க்கர்ஸ் அண்ட் கம்பெனி அப்படிங்கிறது இருக்குது. இப்படி இருந்தாலே ஒரு ஒர்க்கர் வந்து நல்ல ஒரு ஒர்க்கரா, இந்த தொழிலாளிலேருந்து நல்ல தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி வந்துருமா? ஆர் அவங்க வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லை ஸ்மார்ட் ஒர்க் போட்டால் தான் அவங்க ஒரு நல்ல தொழிலாளி அப்படிங்கிறது? ஓகே, அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் வந்து அவங்க ஒர்க்கில் எவ்வளோ எஃபெக்டிவாக போட்டாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு கம்பெனியில் நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பீப்புளோட தான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. எப்பயுமே ஒரு கம்பெனியில் சர்வே ஆகிறதுக்கு ஹார்ட் ஸ்கில்லை விட சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஸ்கில்னால் இப்போ உங்களுக்கு கோர், ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கோடர், டெவலப்பர் இல்லை டெஸ்டர்னால் அவங்களுக்கு கோடிங்கோ டெவலப்பிங்கோ இல்லை டெஸ்டிங் தான் அவங்களோட கோர் ஹார்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில்ன்றது அவங்க எப்படி அவங்களோட கோவொர்க்கர்ஸோடையும் எப்படி அவங்க மேனேஜர்ஸோடையும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி கரெக்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, பீப்புள் கூட அவங்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டான வேலை கம்யூனிகேட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் தான் சாஃப்ட் ஸ்கில். அவங்களுக்கு ஹார்ட் ஸ்கில் கம்மியாக இருந்தாலுமே அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ண தெரியுது, பீப்புள் கூட அவங்களுக்கு கரெக்டாக மிங்கிள் ஆக தெரியுது, பீப்புள் கிட்டேருந்து கரெக்டாக எப்படி அவங்களோட வேலையை கரெக்டாக சொல்லணும் இல்லை வேலையை எப்படி கரெக்டாக வாங்கணுன்றது தெரியுதுன்னா இது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் இப்போ நிறைய ஆர்கனைசேஷனில் எக்ஸ்ட்ரீம் டேலண்ட்ஸ் எவ்வளோ இருந்தாலுமே கரெக்டாக ஒரு கலெக்டிவ் டீமில் அவங்களால ஒர்க் பண்ண முடியலன்னா அந்த ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் எப்பயுமே ஹார்ட் ஸ்கில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதை மட்டும் பண்ணாமல் கூடவே அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெட்டர். அதனால தான் இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்லலாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இல்லை வெக்கேஷன்ஸ் அவங்களே அலோவ் பண்ணுறது, டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது, டீமாக எங்கேயாவது அவுட்டிங் கூப்பிட்டு போகிறது, இது எல்லாமே அவங்களோட டீம் பாண்டிங்கை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு இது ஒரு நீட் இல்லாமல் பண்ணலை. அவங்க டீம் எப்போ ஒரு கலெக்டிவாக நல்லா கோவொர்க்கர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற என்வரன்மெண்ட் உருவாக்குறாங்களோ அப்போ தான் அவங்களோட ஆர்கனைசேஷனும் நல்லா இன்னும் க்ரோ ஆகும். ஒரு டீமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டீமில் உள்ளவங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது, அதனால் அந்த ஆர்கனைசேஷன் அதை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது ஓனருக்கு தெரிஞ்சும் அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக பண்ணணும். டீமுக்குள்ளே ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர
அந்த கான்ஃப்ளிக்ட்டை விட்டுட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் இந்த டீமில் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா தே வில் ஸ்விட்ச் பேக், டீமை ஷஃபில் பண்ணுறது, இந்த டீம்லேருந்து ஒருத்தர் எடுத்து வேறு டீமில் போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதை பண்ணாமல் அந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி சரி பண்ணலாம்? இஃப் இட் இஸ் அன் ப்ரொஃபஷனல் கான்ஃப்ளிக்ட், ப்ரொஃபஷனலாக ஆஃபீஸ்னால கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம்? பர்சனல் கான்ஃப்ளிக்ட்டாக இருந்தாலும் அவங்களா இனிஷியேட்டிவ் எடுத்து உங்களோட பர்சனல் கான்ஃப்ளிக்ட்டை சரி பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கன்னு கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கணுமே தவிர அந்த கான்ஃப்ளிக்ட்டை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படியே பாஸ் பண்ணி வேறு ஒரு டீமில் ஸ்விட்ச் பேக் பண்ணுறது வந்து கான்ஃப்ளிக்ட்டை பாஸ் பண்ணுறது தான். அதை பண்ணாமல் அந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான். அது இன்னுமே அந்த டீம் பாண்டிங் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அதிகமாக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட்டை சரி பண்ணுறதுனால நமக்கு அடுத்தடுத்து அப்கமிங் இந்த டீமை ஸ்விட்ச் பண்ணால் இப்போ கான்ஃப்ளிக்ட் வேறு விதமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவே இந்த கான்ஃப்ளிக்ட்டை ஒர்க் பண்ணால் மறுபடியும் இதே டைப் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவங்களோட ஒர்க்கர்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்காங்கல்ல, அதை வந்து எப்படி அந்த ஒர்க்கர்ஸ் அதை புரிஞ்சுக்கணும்? நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸில் எதில் எடுத்தாலுமே வந்து டாஸ்க்கை டெலிகேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டெலிகேட் பண்ணி நமக்கு தர டாஸ்க்காக மட்டும் பார்க்காம நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த டாஸ்க்கை என்னை நம்பி கொடுத்துருக்காங்க, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டாஸ்க் அப்படின்ற ஒரு அவேர்னஸோடையும் அட் த சேம் டைம் நமக்கு இருக்கிற அக்கௌண்டபிலிட்டி, எனக்கு கொடுத்த டாஸ்க்கை நான் கரெக்டாக முடிக்கணும், அதான் என்னோடய வேலை. சேலரிக்காக ஒர்க் பண்ணுறது வேறு, எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணுறது வேறு. எப்போது சேலரிக்காக ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு இது எனக்காக என்னை நம்பி என்னால் இந்த ஜாபை எஃபெக்டிவாக பண்ண முடியுன்றதுனால எனக்கு கொடுத்த ஜாப், ஸோ நான் அதை எஃபெக்டிவாக பண்ணி முடிப்பேன் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கனாலே அவங்க அந்த ஆர்கனைசேஷனும் அவங்களால க்ரோ ஆகும், அவங்களும் ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பர்சனலாகவும் சரி க்ரோ ஆரம்பிப்பாங்க. இப்போ நிறைய பேர் எடுத்த உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்கு இந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க இதிலேருந்து நிறையா கற்றுக்க முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள என்னை நம்பி கொடுத்தா என்னால் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கரெக்டான கான்ஃபிடென்ஸும் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் ஆகும். எந்த ஒரு ஜாப் கொடுத்தாலுமே அது நம்ம கொடுத்த டாஸ்க்காக பார்க்காம ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறது அவங்க ஆர்கனைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் அந்த எம்ப்ளாயியை ப்ரொஃபஷ்னலாக க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒர்க்கில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர், நிறைய ஒர்க்கு, அந்த ப்ரெஷர்லாம் இருக்கிறத அப்படியே வீட்டுக்கு வந்து வீட்டில் உள்ளவங்க மேலே கொட்டியிருந்தாங்க. அதை எப்படி அவங்க அதை சரி பண்ணுறது? இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை ஒர்க்கில் இது தான். ஏன்னா ஒர்க்கில் கொடுக்குற ப்ரெஷர், ஒர்க்கில் இருந்து வர ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுறோம். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கரெக்டான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வச்சுக்காமல் இருக்கிறதுனால தான். எப்போ நம்ம ஒர்க் பண்ண போகணுமோ அங்கே இப்போ 6 hours 8 hours 10 hours எவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கை அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒர்க்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது தான் மோஸ்ட்லி பெட்டர். இப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா ப்ராப்பராக அதை கம்யூனிகேட் பண்ணி எனக்கு இன்றைக்கி ஒர்க்கில் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதோடு அதை அங்கே விட்டுருணுமே தவிர அங்கே ஒர்க்கில் நடந்த ஸ்ட்ரெஸ்ஸையோ ஒர்க்கில் நடந்த பிரச்சனையோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரது எப்பயுமே அது ஒரு ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசமே கிடையாது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ண என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா மெயின்டைனிங் ஹெல்தி பவுண்ட்ரிஸ். இப்போது ஆஃபீஸில் வீட்டில் எனக்கு இந்த டைம் பர்சனல் டைம், அந்த டைமில் எனக்கு கால் பண்ண வேணாம், அந்த டைமில் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுறது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஃபாலோ பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடாக எந்த ஒர்க்குமே பார்க்காம குவாலிட்டி டைம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் மொபைல் யூஸ் பண்ணாமல் டிவி ஒன்றா உட்காந்து பார்க்காம ஃபேமிலியோட ஒரு டின்னர் ½ hour ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை எங்கேயாவது வெளியே போகிறதோ வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு அந்த ஹேபிட் வந்துடும். வீட்டில் இருக்கும்போது எப்பயுமே நம்ம ஒர்க் பற்றி நம்ம பேச மாட்டோம், சாப்பிடும்போது ஒர்க் பற்றி பேச மாட்டோம், நம்ம பர்சனல் லைஃப் தான் பேசுவோம் அப்படின்ற ஹேபிட் வந்ததுனாலே அந்த ஒர்க் ரிலேட்டடாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதை நம்ம கான்ஷியஸ் போட்டு சப்ரஸ் பண்ணி கொண்டு வராமல் இருக்கிறதுக்கும் போக போக அதுவாகவே நம்ம ஒர்க் பற்றி வீட்டில் பேச வேண்டிய நீடே இருக்காது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வேலையில் நடக்கிற விஷயத்த வேலையிலையும் வீட்டில் நடக்கிற விஷயத்த வீட்லேயும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இப்போ இந்த கோவிட் அப்படிங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஐடி ஜாப் எல்லாமே ஒர்க் அட் ஹோம் அப்படின்னு மாறி போச்சு. வீட்டில் இருந்தால் அவங்க வேலையே பார்க்குறாங்க. அது கோவிட் டைமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்களும் பழகிட்டாங்க. இன்றைக்கி வரையுமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. வீக்லி 2 days மட்டும் வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த டைமில் அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது? ஏன்னா இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ் டைமிங்னே இல்லை, எப்போனாலும் கால் பண்ணலாம், எப்போனாலும் அவங்க திடீர்னு மீட்டிங் வைக்காங்க, திடீர்னு கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் அவங்க எப்படி அவங்க பர்சனல் லைஃப்பையும் அவங்களோட ஒர்க்கிங் டைமையும் மாற்றிக்கிறது? இதுக்கு வந்து ரெண்டு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். ஒன்று வந்து ஆஃபீஸில் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது. இந்த டைமில் நான் அவைலபிள், அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எடுப்பேன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் கொடுத்து இந்த டைமில் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன், இந்த டைமில் மட்டும் என்ன எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுறது. செகண்ட், நம்மளோட ஆஃபீஸ் ஸ்பேஸை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாலுமே அதுக்காக வீட்டில் எல்லா இடத்துலையும் போய் ஒர்க் பண்ணாமல் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்க் வச்சுக்கிறது பெட்டர். அந்த டெஸ்கில் போய் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அந்த டெஸ்கில் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு பிரேக் விட்டாங்கன்னா அந்த டெஸ்க்கை விட்டு எழுந்திரிச்சு வந்துடுவேன்.
இல்லை இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குன்னா தனியாக ஒரு ரூம் வச்சுக்கிட்டு இதுதான் என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன், வெளியே வந்தேன்னா என்னோட ஒர்க் ரிலேட்டடாக எந்த ஒர்க்குமே நான் அந்த ரூமை தாண்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் வீட்டுக்குள்ளேயே பர்சனலாக ஒரு ஃபிசிக்கல் பவுண்டரி செட் பண்ணிங்கனாலே நீங்கள் அங்கே போகும்போது மட்டும் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு ஃபேமிலி டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறது இது இந்த வகையில் ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியமான விஷயம் உங்கள் ஆஃபீஸில் கம்யூனிகேட் பண்ணி இந்த டைமில் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன், இந்த டைம் என்னோடய ஃபேமிலி டைம் அப்படின்னு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது தான். இதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு 2 வழி, இது 2 தான் ஃபாலோ பண்ணணும். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன எல்லா வேர்ட்ஸும் அவங்க எல்லாருக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுருக்கும். இதேமாரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ.